தயவுசெய்து ரிவ்யூஸ் பார்க்காதீங்க. ரிவ்யூஸ் நீங்க பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்க தியேட்டருக்கே வரமாட்டீங்க, அவ்வளோ டாக்ஸிக்கா போட்டுருவானுங்க. நீங்க பாருங்க, நான் அஜித் சார் ஃபேன் தான். தனுஷ் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், தயவுசெய்து தலை ஏகே எங்க ஆளை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுங்க, அதுதான் ஒரு ரெக்வஸ்ட். ஃபெஸ்டிவல் டைமுக்கு நீங்க ஃபேமிலியோட வந்து பார்க்குற அளவுக்கு ஒரு டீசென்ட்டான நல்ல படம். சூப்பர்ண்ணா. தனுஷ் சார் ஒன்னொன்னும் பண்ணாலுமே அது பிளஸ் தானே. குபேரால வந்து அந்த ஒரு பெக்கர்னா அந்த பிறவி பிச்சைக்கார மாதிரி நடிச்சிருப்பாரு. இதுல வந்து அவர் இந்த கேரக்டர் என்னவோ அதை சூப்பரா பண்ணிருக்காரு. படம் வந்து நீங்க இந்த படம் மாதிரி ஆயிடுமோ அந்த படம் மாதிரி ஆயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனா எதுவுமே இல்ல. இட்லி கடை ஒரு தனி யூனிவர்ஸ், நீங்க தனியா வந்து என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்கு. சேம் பவர் பாண்டியில ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, ஃபேமிலியை விட்டுறாதீங்க. இந்த படத்துல அதே தான். ஃபேமிலி எவ்வளவு முக்கியம், அப்பா அம்மா எவ்வளவு முக்கியம், நம்ம ஊர் எவ்வளவு முக்கியம், அதை வந்து ஒரு அழகா சொல்லியிருக்கிறார் தனுஷ் சார். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய பிளஸ். டைலாக்ஸ்லாம் சில இடத்துல நீங்க கை தட்டலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நல்லா இருக்கு. அருண் விஜய் சூப்பர். அருண் விஜய் ஒரு இரிட்டேட்டிங் ஃபெல்லோ. நீங்க அருண் விஜயோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஏண்டா இவன் இப்படி பண்றான், ஏண்டா இவன் இப்படி இருக்கான், இவங்க அப்பா ஏண்டா இப்படி வளர்த்துருக்காருன்னு ஒரு எரிச்சல் வரும். சத்யராஜ் மேலே கோவம் வரும். இந்த நடிகை ஷாலினி பாண்டேனா சூப்பர் கேரக்டருங்க. சும்மா ஏதோ ஒரு ஹீரோயினை கூப்பிட்டு வா போ அப்படின்னு சொல்ல கொடுக்காம நல்ல கேரக்டர். நித்யா மேனன் சூப்பர், ராஜ்கிரண் சார் சூப்பர், பார்த்திபன் அவர் பேச்சுக்கெல்லாம் என்னடா இது ஒண்ணுமே இல்லை போல ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னு பார்த்தா செகண்ட் ஹாஃப்ல ஒரு சீன் வராரு, மொத்த தியேட்டர் கை தட்டிட்டாங்க. பார்த்திபன் சாரோட ரோல் செம்ம கனெக்டுங்க. கண்டிப்பா வந்து அதுக்குதான் இந்த படம் வந்து, இந்த படத்தை யாரு வெற்றி பெற வைக்க போறாங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இந்த படத்தை ஜெயிக்க வைப்பாங்க. அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் எமோஷனா வந்து சில விஷயங்கள் கனெக்ட் ஆயிருக்கு. சூப்பரா இருக்கு தனுஷ் சாரோட பர்ஃபார்மன்ஸ். என்னன்னா ஒரு ஹீரோ கன் எடுத்து 4 பேரை சுட்டா அடிச்சா கத்தலாம், பாத்திரம் கழுவுறாரு, அம்மிக்கல்ல மாவாட்டுறாரு, அதுக்கு கத்துறானுங்க. அந்த அளவுக்கு ஒரு நடிப்பு, ஒரு சினிமா. இதுதாங்க சினிமா. சும்மா ஒரு அதெல்லாம் வந்து டெம்பரரி. நம்ம மாஸ் ஹீரோ அஜித் சார் விஜய் சாரோட முடியுது, இந்த மாஸ் சகாப்தமே முடியுது. இனி கண்டென்ட் இருக்கவங்க தான் ஜெயிப்பாங்கன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் தனுஷ் சாரோட இந்த படம். நல்ல படம். நான் வந்து சூப்பர்லாம் சொல்ல, எனக்கு ராயன் தான் தனுஷ் சார் டைரக்ஷன் பண்ணதே பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். பட் இது ஓகே, பவர் பாண்டிக்கு கொஞ்சம் அந்த லெவல்ல இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாருமே பார்க்கலாம். தயவுசெய்து ரிவ்யூஸ் பார்க்காதீங்க. ரிவ்யூஸ் நீங்க பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நீங்க தியேட்டருக்கே வரமாட்டீங்க, அவ்வளோ டாக்ஸிக்கா போட்டுருவானுங்க. நீங்க பாருங்க, நான் அஜித் சார் ஃபேன் தான். தனுஷ் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், தயவுசெய்து தலை ஏகே எங்க ஆளை வச்சு ஒரு படம் டைரக்ஷன் பண்ணுங்க, அதுதான் ஒரு ரெக்வஸ்ட்.